ஒரு நாள் தூரத்து கிராமத்தில் இருக்கிற அமர்தீப் சகாட அத்தை அவன் வீட்டை அவட 6 மாச குழந்தைய எடுத்துட்டு வந்து அமர்தீப் சகாட வீட்டை விட்டுட்டு பீகார்ல ஏதோ வேலை விஷயமா போறா. அந்த 6 மாத குழந்தையோட பேர் தான் குஷ்பு. அமர்தீப் சகாவும் அந்த குழந்தையும் சிரிச்சு சிரிச்சு விளையாடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஆனா அமர்தீப் சகாக்கு அந்த குழந்தை அழுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த புள்ளட வாய அவன் கையால பொத்தி பிடிக்கான். பட் அப்பவும் அந்த குழந்தை அழுறத நிறுத்தல. அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் கொலைய செய்யறான். குழந்தைய தோட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைய மண்ல வச்சு செங்கல்லாலேயே தலையில அடிச்சு 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 கொடூரமா கொலை செய்யறான் அமர்தீப் சகா. வேலையை முடிச்சிட்டு அந்த குழந்தைய திருப்பியும் கூட்டிட்டு போறதுக்கு அந்த குழந்தையோட அம்மா, அதாவது அமர்தீப் சகாட அத்தை, அவங்க வீட்டை வந்து குழந்தைய கேட்காங்க. பட் அமர்தீப் சகாட பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தை எங்கண்டே தெரியல. ஊரெல்லாம் தேடி பார்க்காங்க, குழந்தைய காணல. அமர்தீப் சகா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் கேட்காங்க, நீ குழந்தைய பாத்தியாண்டு. அதுக்கு அவன் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டு, நான் குழந்தைய கொன்னுட்டேன், கொன்னு அந்த தோட்டத்துக்கு பின்னுக்கு இருக்கிற மரத்துக்கு கீழே புதைச்சிருக்கேன் கெஷுவலா சொல்றான். பெரிய இஷ்யூவானாலும் அமர்தீப் சகாட அம்மா அப்பா அந்த அத்தோட காலில் விழுந்து, இந்த பையன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிரும், தயவு செஞ்சு போலீஸுக்கு போயிடாதுன்னு சொல்லி குஷ்புட அம்மாட்ட கெஞ்சுறாங்க. தன் 6 மாத குழந்தைய பறி கொடுத்த குஷ்புக்கு இன்னொரு குழந்தை, அதாவது 8 வயசு சிறுவனான அமர்தீப் சகாவையும் போலீஸ்ல போய் ஜெயில போட மனம் வரல. பட் அதுதான் அவங்க வீட்டு ஃபர்ஸ்ட் தவறு. இந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டு அமர்தீப் சகாட பேரண்ட்ஸும் சரி அமர்தீப் சகாவும் சரி திரும்பவும் இயல்பு வாழ்க்கைக்கு வராங்க. அப்பதான் அமர்தீப் சகாட பேரண்ட்ஸுக்கு 2வது குழந்தையா ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு இப்ப 8 மாசம் ஆகுது. குழந்தையோட வழக்கம் போலவே அமர்தீப் சகா விளையாடிட்டு இருக்கான். பட் அந்த அமர்தீப் சகாட அம்மா அப்பாக்கு அமர்தீப் சகாவில ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 8 மாத குழந்தைய தொட்டில தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொல்றான். அமர்தீப் சகாட்ட கேட்கும் போது, நான் கொன்னுட்டேன் என்று சொல்றான். அமர்தீப் சகாட பேரண்ட்ஸுக்கு என்ன செய்யறே படங்கள்ல கடும் கோபமா இருந்தாலும் தண்ட 8 மாச குழந்தைய கொண்ட தண்ட சொந்த பிள்ளை 8 வயதுடைய அமர்தீப் சகாவை போலீஸ்ல கொடுக்கறதுக்கு திரும்பவும் தயங்குறாங்க. இதுதான் அவங்க செஞ்ச 2வது தவறு. சில மாதம் கழித்து மீண்டும் அவங்க பக்கத்து வீட்டு தேவிட குழந்தை காணாம போகுது. ஊரெல்லாம் தேடுறாங்க, தேவிட குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் அமர்தீப் சகாட அப்பா அமர்தீப் சகாவை தனியா கூட்டிட்டு வந்து தேவிட பிள்ளைய என்ன செஞ்சான்னு கேட்காரு. அந்த குழந்தை அழுதுச்சு, அது அழுறது எனக்கு பிடிக்கல, அதான் நான் மொத்தமா அழாமாக்கினு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அமர்தீப் சகாவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்காங்க. டாக்டர்ஸ் சொல்றாங்க, அமர்தீப் சகாக்கு கண்டாக்ட் டிசார்டர்ங்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ், அதாவது சரி எது தப்பேதுன்னு சொல்லி பிரிச்சாள்ற மூளை குறைபாடு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்காங்க. பட் இப்ப நல்லபடி அமர்தீப் சகா இந்தியாவில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அமர்தீப் சகா தான் உலகத்துல வயசு குறைந்த சீரியல் கில்லர்.